ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் ஷீட்டை பற்றியான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதே மாதிரி நம்ம என்னென்ன ஃபெல்ட் ஷீட்டில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் ஷீட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் எஃபெக்டில் இருக்கும், நார்மல் எஃபெக்ட்லேயும் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது நார்மல் ஃபெல்ட் ஷீட் தான். இந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நமக்கு வந்து இதில் மேக் பண்ணுறப்போ கிளாத்தில் மேக் பண்ணுற மாதிரியே இருக்கும், நீட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபெல்ட் ஷீட் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்கிது. உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு ஷீட் வந்து 5 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஜஸ்ட் இதில் ட்ரேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு பேப்பரில் நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப் நான் கட் பண்ணுறதுக்கு ஒரு A4 சைஸ் பேப்பரில் வந்து நான் ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே நான் வந்து ஃபெல்ட் ஷீட் மேலே வச்சு ட்ரா பண்ணிக்குவேன். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி MDF போர்டு இருந்தது, அதில் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் ட்ரா பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பென்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இதுதான் அப்படின்னு இல்லை. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ட்ரேசிங் வேறு எந்த மெத்தட்லேயும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி பெட்டல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக ரஃப்பாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதே வச்சு கூட அடுத்தடுத்து நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே, அதாவது ஃபெல்ட் ஷீட்டுக்கு மேலே தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுற பேப்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஃபெல்ட் ஷீட் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 12 to 13 பீஸ் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நிறையா பேர் நிறையா கிஃப்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த கிஃப்ட்டு நீங்கள் உங்கள் கையால் பண்ணி கிஃப்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹார்ட் இன் ஷேப்லேயுமே அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஹார்ட் இன் ஷேப்பும் நான் வந்து ஒரு சதுரமான ஷேப்புக்குள்ளே ஹார்ட் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று ஹார்ட் வந்து கட் பண்ணியும் வச்சுருக்கேன் ஷேப்பில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையும் அப்படி தான். பட்டர்ஃப்ளைன் வந்து கட் பண்ணி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எக்ஸஸாக நம்ம வந்து அந்த ஷீட் இருக்கா மாதிரி வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம அதாவது நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூட சொல்லிக்கலாம், ப்ரூச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் வேறு 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹாட் ஏர் கன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரவுண்ட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முடித்ததுக்கப்புறம் கூட சென்டரில் ஸ்டோன் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவுண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல கீழ் பார்ட்டில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த கார்னர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் வச்சு நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறனோ அதே மாதிரி 2 சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருந்தீங்கனாவே நல்லா வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த க்ளூ வர்ற பிளேஸில் நீங்கள் கை எதுவும் வச்சிடாதீங்க, ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப வந்து சூடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டலாக வந்து அந்த கீழே இருக்க பிளேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறோம். அதே மாதிரி அவுட் சைடில் நம்ம வந்து லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பெட்டலோட இன்னொரு பெட்டல் வந்து கண்டினியூவாக இருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிளேஸ்லேயும் மேக்ஸிமம் வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு க்ரிப்பாகவும் இருக்கும், அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப விரிஞ்சிராமல் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்க அந்த ஸ்பேஸில் மட்டும் பிடிங்க. ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து அந்த ஃபெல்ட் ஷீட் வந்து மொட்டு மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து ரோஸோட மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் நீங்கள் கீழே இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிருந்தாவே போதும், அது வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனாக வந்து அந்த நம்ம கட் பண்ணியிருக்க ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம ஒட்டிகிட்டே வரணும். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட்டலோட கார்னர், அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற பெட்டலோட கார்னர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒட்டிட்டு அடுத்த பெட்டலுக்கு இன்சைடில் ஒட்டுற மாதிரி ஒட்டினீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு பெட்டலுக்கும்
அடுத்த பெட்டலுக்கும் அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கிற பெட்டல் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ரோஸ் வேண்டாங்க, சின்னதாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இது அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப குட்டியாக நீங்கள் கட் பண்ணி சேம் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு 12 to 13 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 10, 11 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குட்டியாக நீங்கள் கட் பண்ணுறப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் குட்டியாக கட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டலோடையும் ஜாயிண்ட் ஆன மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டாக வைக்கிற பெட்டல் மட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து இன்சைடில் இருக்க மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்துலேயுமே மறக்காமல் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ, அதாவது பெரிய ஃப்ளவராக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபெல்ட் ஷீட் வச்சு ரோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 minutes ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டேன். சுற்றி வந்து இந்த க்ளூ கன்னையே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ, அந்த வயர் எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே வந்து ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். அந்த பெட்டல்ஸ் வந்து பேஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவர் இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு 2 minutes ஹோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதே மாதிரி அந்த கம்பியும் வந்து நம்ம மறைக்கிறதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோஸ் வந்து நிறைய கலர்ஸில் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் வாஷில் கூட வைக்கலாம், இல்லை பொக்கேவாக கூட நீங்கள் மேக் பண்ணலாம், இல்லை நீங்கள் கிஃப்ட் ஆர்ட்டில் கூட நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் வந்து நல்லா காயிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர்கன்னை வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படாது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஏர்கன் யூஸ் பண்ணுறது டவுட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் அதை பற்றியான டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கீழே வந்து அந்த இதை ரேப் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், க்ரீன் டேப்பு தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூலாம் இருக்காது, ஜஸ்ட்டு வந்து நம்ம ரேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் B7000 க்ளூ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகி நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இந்த க்ளூ கன்னையே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கம்பி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிகிற பிளேஸ்லேயும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி இந்த டேப்பை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெல்ட் ஷீட்டில் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிறதுனால இது மாதிரி நீங்கள் நிறைய கலர்ஸில் வந்து ரோஸ் மேக் பண்ணி நீங்கள் சேல் கூட பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.